வணக்கம் அன்பு நேயர்களே. ஒரு முறை ஓசோ கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. "இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னா என்ன?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஓசோ சொல்றாரு, "நீங்கள் ஒரு மரத்த அசைக்கலாம், செடிய அசைக்கலாம், ஏன் மலைய கூட நீங்க அசைக்கலாம். ஆனா காற்றை அசைக்க முடியுமா? அதுவாக அசைந்தால் தானே உண்டு." கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது இது போல தான். மனதில உணர்வுபூர்வமாகவோ, இல்ல அறிவில் ஐயம் ஏற்பட்டு, அதை அறிவின் மூலம் சரி செய்து கொள்வது மூலமாகவோ வளர்வது கூடாது அப்படிங்கிறாரு ஓசோ. 2மே நாளடைவுல தெய்வ நிந்தனையை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது மனிதனின் ஆன்மாவிலிருந்து உருவாகி வளரணும். அதுதான் அசைக்க முடியாத நிரந்தர நம்பிக்கைக்கு வழிவகுக்கும். ஆன்மா உங்களது கேள்விக்கு விடையளிக்கும். புகழ்பெற்ற சூஃபி ஞானி ஒருத்தர் இருந்தார். அவரது பெயர் சாஃப்யூ. அவர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார். எப்போதுமே எந்த வேலையும் செய்யாம அவர் இருந்துட்டு இருந்தார். அவரை எல்லாருமே சோம்பேறி சாமியார் அப்படின்னே கூப்பிட்டுட்டு வந்தாங்க. எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு செல்வந்தர் வந்தார். "இந்த வயசுல இப்படி சோம்பேறித்தனமா சும்மாவே உட்காந்துருக்கியே, நீ என்கிட்ட வா, நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு இரு" அப்படின்னு கூப்பிடுறார். அதுக்கப்புறம் "உனது உடல் இப்படி சோம்பலா இருக்கவே இருக்காது. உன் வேலைக்கான ஊதியத்தை கூட நீ பெற்றுக்கலாம்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு அந்த பணக்காரர். அதற்கு சாக்கியோ என்ன சொல்றாருன்னா, "அதற்கு என்கிட்ட ஒரு 5 தடைகள் இருக்குது" அப்படின்னு சொல்றாரு. "அது மட்டும் இல்ல அப்படின்னா, நீங்க தர அந்த நல்ல வாய்ப்பை நான் பயன்படுத்திக்குவேன்" அப்படின்னு சொல்றாரு. முதலாவது என்ன தடை அப்படின்னா, நீங்க என் வேலையில குறைகள் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, என்னைய உடனே நீங்க வேலைய விட்டு தூக்கிடுவீங்க. அது ஒரு தடை. 2வது, நீங்க வச்சிருக்கும் உங்க செல்வம் ஒரு நாள் களவு போயிடும். ஏதோ ஒரு நாள்ல கண்டிப்பா களவு போயிடும். அப்படியே ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா, அந்த பழி என் மேல வந்து விழும் இல்லையா? அப்பயும் வந்துட்டு அதுவும் ஒரு தடையா தான் எனக்கு இருக்கும். 3வது, நீங்க எனக்கு அப்படின்னு எது கொடுத்தாலும் அதை அளவோடு தான் கொடுப்பீங்க. என்னோட தேவை என்ன அப்படிங்கிறது, எவ்வளோ அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதுவும் எனக்கு மிகப்பெரிய தடை. 4வது என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி நீங்க இறந்து போயிட்டீங்க அப்படின்னா, நான் எனது ஜீவிதத்த அதாவது என்னோட வாழ்வாதாரத்த நான் வேலைய இழந்துருவேன் இல்லையா? அதுவும் ஒரு தடை. 5வது தடை மிக முக்கியமானது. என்னன்னா, இந்த குறைகள் எதுவுமே இல்லாத ஒரு முதலாளி எனக்கு ஒருத்தர் இருக்காரு. அவரு இறைவன். அவர்கிட்ட தான் இப்போ கூட நான் என் வேலைய செஞ்சுட்டு இருக்கேன். அவர விட்டுட்டு என்னால வேற எங்கேயும் வர முடியாது. அப்படின்னு சாக்கியூ சொல்றாரு. இதுதான் அசைக்க முடியாத நம்பகத்தன்மை அப்படின்னு ஓசோ அந்த நபருக்கு விளக்குறாரு. ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க. இதில் உள்ள ஆத்மார்த்தமான ஒரு விஷயம், தத்துவார்த்த விஷயம் விளங்கும். வாழ்க்கை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது புரியும். நன்றி நேயர்களே.